அக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் வழங்குகின்ற சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து 12வது பாடலும் விளக்கமும். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 12. வருந்தும் உயிர் ஒன்பான் வாயில் உடம்பில் பொருந்துதல் தானே புதுமை திருந்திழாய் சதநீர் பொல்லல் சிறு கொடுத்து நில்லாது வீதலோ நிற்றல் வியப்பு. வருந்தும் உயிர் ஒன்பான் வாயில் உடம்பில் பொருந்துதல் தானே புதுமை திருந்திழாய் சதநீர் பொல்லல் சிறுகுடத்து நில்லாது வீதலோ நிற்றல் வியப்பு. திருந்து இழாய். திருந்திய அடிகலன்களை அணிந்துள்ள பெண்ணே, சீதநீர் குளிர்ந்த நீரானது பொல்லல் சிறு குடத்து நில்லாது வீதலோ, ஓட்டை குடத்தில் நில்லாது ஒழுகுவதோ. ஆச்சரியம். ஓட்டை குடத்தில் நில்லாது போய்விடும். நிற்றல் வியப்பு. நின்றால் அதுவே ஆச்சரியமாகும். அதுபோல வருந்தும் உயிர் துன்புறும் உயிரானது ஒன்பான் வாயில் உடம்பில் பொருந்துதலே புதுமை. 9 துவாரங்களுடைய உடம்பிலே தங்குதல் ஆச்சரியம். அதாவது ஓட்டையுள்ள குடத்தில் நீர் நிற்காது என்பது ஆச்சரியம் அல்ல. நின்றால் அதுதான் ஆச்சரியம். அதுபோல 9 துவாரங்களை உடைய இந்த உடலிலிருந்து வருந்தும் உயிரானது ஓடாமல் இருக்கின்றதே, அது ஆச்சரியம் அல்லவா? மீண்டும் பாடலை பார்ப்போம். வருந்தும் உயிர் ஒன்பான் வாயில் உடம்பில் பொருந்துதல் தானே புதுமை திருந்திழாய் சீதநீர் பொல்லல் சிறு குடத்து நில்லாது வீதலோ நிற்றல் வியப்பு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து 12வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து இணைந்து கொண்டார். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.